பூசணியை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். ஆக்ரா பான். நம்ம வந்து பீடா மாதிரிக்கு இது இருக்கும். இது வந்து இப்போ எல்லா கல்யாணங்களையும் இப்போ ட்ரெண்டாக இருக்குது. இது வந்து ஸ்வீட் பீடா மாதிரியே இருக்கும். இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம வெள்ளை பூசணிக்காய் ஒரு நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அகலமான இதை பீஸாக நம்ம கட் பண்ணி வாங்கிக்குவோம். இதை வந்து நம்ம தோல் சீவிட்டு நம்ம கட் பண்ணுவோம். இப்போ நம்ம அந்த வேணாததெல்லாம் நம்ம வந்து மேலே இருக்கும்ல சதைப்பகுதி விதையோடு இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இந்த தோல் பகுதியவும் பின்னாடி இருக்கும் இல்லையா, இந்த தோல்லையும் நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துருவோம். எல்லாத்தையும் சீவி நல்லா எடுத்துருவோம். நல்லா தோல்லாம் சீவிட்டு மேலே எல்லாம் சமமாக இருக்கிற மாதிரிக்கு நல்லா கட் பண்ணிக்கிடுவோம். அப்படி நம்ம இந்த வாழைக்காய் சீவுவோம்ல, இந்த வாழைக்காய் சீவுறதில் வச்சு நம்ம சீவிடுவோம். முக்கோணமாக வர்ற மாதிரிக்கு நம்ம சீவணும். அது மாதிரி நம்ம காய் வாங்கணும். பிடிக்க முடியல, ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். இது நல்லா சீவிருக்கும். எல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி ரொம்ப பெருசு, ரொம்ப கனமாக இல்லாமல் ரொம்ப இது இல்லாமல் நல்லா சீவிடுவோம். இது நல்லா ஒரே மாதிரி சீவிக்குவோம். இதே மாதிரி நல்லா சீவி எல்லாத்தையும் நல்லா சீவி வச்சுக்குவோம். இந்த ஆக்ரா பான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கல்யாண வீடுங்களில் எல்லாமே வந்து இது க்ரீன் கலரில் அழகாக வைக்கிறாங்க. இது ஆனால் க்ரீன் கலர் சேர்க்கக்கூடாது தான், அது ஃபுட் பாய்சன் தான். அது வந்து கொஞ்சம் லைட்டாக சேர்க்கும் போது அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா சீவி வச்சுக்கிறோம். பூசணிக்காயை ஃபுல்லாக இந்த மாதிரிக்கு நல்லா ஒரு முக்கோணமாக நல்லா சீவி வச்சுட்டு நம்ம வெத்தலை பாக்கு போடுவோம் இல்லையா, வெத்தலை பாக்கு போடுறதுக்கு சுண்ணாம்பு வச்சுருப்போம்ல, அதில் கொஞ்சம் சுண்ணாம்பு எடுத்து நல்லா தண்ணியில் கலக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் நம்ம சாதாரண சுண்ணாம்பு தான், அதை போட்டுட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்சதெல்லாம் இதில் போட்டுறோம். பூசணிக்காயை முடிஞ்ச அளவுக்கு முக்கோணமாக நல்லா அழகாக கட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இதில் போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா இந்த சுண்ணாம்பு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம். இது நல்லா நம்ம இது சுண்ணாம்பு தண்ணியில் நம்ம ஊற வச்சுட்டோங்க. இது நல்லா பெசைக்கு கழுவிட்டு வேறு தண்ணி ஊற்றி நம்ம இது பண்ணணும். வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ இதில் வேறு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுவோம். எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் க்ரீன் கலர் ஃபுட் க்ரீன் கலரு கொஞ்சமாக ஒரு 3 சொட்டு ஊற்றிட்டு, க்ரீன் கலர் நம்ம வந்து கலர் சேர்க்கக்கூடாது தான், ஆனால் இது வந்து அந்த கலர் ரொம்ப அழகாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த க்ரீன் நம்ம வந்து அந்த போடுறோம். பீடா மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக, வெத்தலை மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த க்ரீன் கலர் சேர்க்குறோம். இந்த தண்ணியில் வந்து நம்ம அந்த சுண்ணாம்பில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருந்த பூசணிக்காய்களை இதில் போட்டுருவோம்.
இது நல்லா கொதிக்கட்டும், நல்லா கொதித்து வேகட்டும் கொஞ்சம். பாருங்கள், நல்லா பூசணிக்காய் இந்த க்ரீன் கலர் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா தண்ணி இல்லாமல் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், நம்ம நல்லா இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி கொஞ்சம் நல்லா ஆற விட்டுக்குருவோம். தனித்தனியாக போட்டு நல்லா ஆற வச்சுருவோம். வந்து இதில் வடிகட்டி வச்ச தண்ணியில் நான் ஒரு 100 கிராம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளவு இது வச்சுருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு ஜீரா தயாரிச்சுக்கிடுவோம். ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம இது பண்ணால் போதும். நான் ஒரு 100 ஜீனி போட்டிருக்கேன். ஜீனி போட்டு நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு வந்தால் போதும். இது நல்லா கொதிக்கட்டும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இது. ஆனால் இந்த கலர் போடக்கூடாது தான். அந்த கலர் போடாட்டினா அந்த அந்த நம்மளுக்கு வந்து அந்த பீடா மாதிரிக்கு க்ரீன் கலர் கிடைக்காது, வெத்தலை மாதிரிக்கு. அதனால தான் இது வந்து க்ரீன் கலர் போட்டிருக்கு. க்ரீன் கலர் போடாமையும் நம்ம செய்யலாம். இது பூசணிக்காயில் செய்கிறதுனால ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வீட்டிலையே பால்கோவா செஞ்சு வச்சுக்கிட்டா பரவாயில்ல, இல்லாட்டா கடையில் கூட நம்ம வாங்கிக்கிறலாம். பால்கோவா கூட கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம அதுக்குள்ளார வச்சு ஸ்டஃப் பண்ணால் அப்படியே இது மாதிரி பான் மாதிரிக்கே இருக்கும். பீடா மாதிரிக்கே நம்ம வந்து இது பண்ணிடலாம். இது வந்து நார்த்து சைடு நிறையா விற்பாங்க. இப்போ நம்ம ஊர்கள்லேயும் கல்யாணங்களுக்கு இது இலையில வைக்கிறாங்க. இந்த இது ஒரு கம்பி பத அளவுக்கு வந்தால் போதும். பாருங்கள், ஒரு கம்பி பத அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஜீரா இருந்தால் போதும். இந்த அளவுக்கு போதும். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம பூசணிக்காயும் அதில் எடுத்து நம்ம போட்டுடலாம். அவ்வளோதான். இது நல்லா கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு ஆறிக்கிறட்டும். பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டப்பிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பால்கோவா பண்ணிக்கிடுவோம். அதுக்கு நான் ஒரு 100 கிராம் பால் ஊற்றிக்கிறேன். நல்லா பொங்கிருச்சு பாருங்கள். இந்த பொங்கின இதுலேயே வந்து நம்ம பால் பவுட்ரு சேர்த்துக்கிடுவோம். நம்ம இன்ஸ்டன்ட் பால்கோவா தான் நம்ம இது பண்ணுறோம். அதனால் பால்கோவாவுக்கு வந்து பால் பவுட்ரு சேர்த்துக்கிடுவோம். கெட்டி இல்லாமல் நல்லா கலக்கிட்டு சிம்லேயே வச்சுக்கிடுவோம். நம்மளுக்கு கொஞ்சம் பால்கோவா தேவை உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. சிம்லேயே வச்சு நம்ம இது பண்ணிக்குவோம். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் 4 ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு கூட தேவைன்னா போட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் கெட்டியாக வர முடியும். நம்ம இது பண்ணிக்கிடுவோம். நல்லா ஜீனி நல்லா கரையட்டும். நல்லா கொதித்து கெட்டியாக வரட்டும். நல்லா கெட்டியாகிடுச்சு. இதில் வந்து நான் பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வந்து உடச்சி வச்சுருக்கேன் 2-3. அதை இதில் போட்டுக்கிடுவோம். உங்களுக்கு வீட்டில் என்ன இருக்கோ அந்த இதை போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. போதும். இதோட ஆஃப் பண்ணிடுவோம். இது நல்லா அந்த கொஞ்சம் சூடுலேயே இருக்கட்டும். இது போட்ட உடனே நல்லா ரொம்ப ரிச்சாக இருக்கும். இதை வந்து அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணணும். இந்த பூசணிக்காய்க்குள்ளே வெண்பூசணிக்காய்க்குள்ளே இதை உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணணும். இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இருந்தால் நல்லா கெட்டியாயிரும். நம்ம பார்ப்போம் அடுத்தது. நம்ம வந்து இந்த ஆக்ரா பன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த நல்லா ஜீராவில் வந்து நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இதில் இந்த பால்கோவாவை எடுத்து இதில் வச்சிடணும். இதில் வச்சுட்டு இன்னொன்று இதை எடுத்து பூசணிக்காய் எடுத்து இது மேலே வச்சிடணும். இப்படி முக்கோணமாக மடித்து இதை அமுக்கி விட்ட உடனே பாகில் வந்து அது நல்லா ஒட்டிக்கிறோம். பாருங்கள், ஆக்ரா பான். நம்ம பீடான்னு சொல்லுவோம்ல, அந்த இது இந்த மாதிரி தான் இது ஒன்றணும். இதுதான் இப்போ கல்யாண வீடுகளில் இது நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த பூசணிக்காயை ஜீராவில் ஊற வச்சுட்டு இதில் வந்து பால்கோவா வச்சிடணும். இதில் நட்ஸ் உங்களுக்கு வேணும். நட்ஸ் நிறையா அரைச்சி போட்டிருக்கேன். இதில் நீங்கள் அரைச்சி போட்டாலும் சரி, மேலாப்பில் வச்சாலும் போதும். இது மேலே இன்னொரு இதை எடுத்து நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணிடுவோம். இது இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது க்ரீனாக வைக்கிறது காரணம் இந்த வெத்தலை மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இது நல்லா ஜீராவில் நல்லா ஊறிடுச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
சும்மா ரொம்ப ஈஸி தான் இது. நம்ம பெரிய பூசணிக்காயாக இருந்தால் கூட நம்ம சம்சா மாதிரி கூட நல்லா மடிக்கலாம். நம்ம கடையில் வாங்குறதுனால, கீத்தா வாங்கினதுனால எனக்கு சின்ன சின்னதாக கிடச்சிருக்கு. நீங்கள் பெருசாக வாங்கி கூட சம்சா மாதிரி மடித்து வச்சுக்கிறலாம். இவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. பிள்ளைங்களும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. ரொம்ப டேஸ்ட்டாக அப்படியே பீடா மாதிரியே இருக்கும். இந்த கலரும் அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம நல்லா செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட இது. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.